மேய்ப்பன் என்கிறதான பெயர் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு சொல்லப்படும் போது, தேவனுக்கு சொல்லப்படுது, மனுஷனுக்கு சொல்லப்படுது என்று பார்த்தோம். அப்ப மேய்ப்பன் என்கிற பெயர் தேவனுக்கு சொல்லப்படும் போது மந்தையின் சொந்தக்காரர் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. வசனத்தை வாசிக்க சில வசனங்களை. யோவான் 10ஆம் அதிகாரம் 11-12. யோவான் 10:11-12. ஜான். நானே நல்ல மேய்ப்பன். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்த மல்லாததுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? தேவன் வந்து மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு பயன்படுத்தப்படும் பொழுது அதனுடைய மீனிங் என்னன்னா, மந்தையினுடைய சொந்தக்காரர் என்கிற அர்த்தத்திலே அது பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு ஆண்டவர் விளக்குறாரு, யாரு தான் மேய்ப்பன், யாரு தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மேய்ப்பன் அப்படின்னா, அவன் வந்து ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவனா இருக்கணும். அப்படி ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறதான ஒரு மேய்ப்பன் யாரு? இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்திலே காணப்படுகிற 1,00,000 பேர் கொண்டதான சபையை நடத்துகிறதான ஊழியனாய் காணப்பட்ட அந்த உலகத்துல மேய்ப்பன் சொல்லப்படுகிற மனுஷன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் மாட்டான். அப்படியே ரொம்ப நேசித்து கொடுத்தாலும் அதனால ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அந்த ஆத்துமாக்களை மீட்கிறதற்காக ஜீவனை கொடுக்கிற காரியம். அப்ப மேய்ப்பன் என்கிற வார்த்தை தேவனுக்கு சொல்லப்படும் போது அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், மந்தையின் சொந்தக்காரர் என்று சொல்லி அர்த்தம். விலைக்கிரயமாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி அதை மீட்டார் என்று அர்த்தம். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துக்கு நாயகர் என்கிற மணவாளன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம் அல்லவா? உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், உன்னை உண்டாக்கின அந்த பரலோக பிதாவே உன்னுடைய நாயகர் வாசிக்கிறோம். நாயகர்னா என்ன அர்த்தம்? ஆத்தும நாயகர், ஆத்தும நேசர் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? இல்ல மீனிங் என்ன? மணவாளன் ஓகே, என்ன மீனிங், என்ன அர்த்தத்துல அந்த மணவாளன் நாயகன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? உலக பிரகாரமாக அந்த ஸ்திரீக்கு சொந்தமானவர், உரிமையானவர் அப்படின்னு அர்த்தம். அதனால தானே வீட்டுக்காரி, சொந்தக்காரி, என் மனைவி அப்படி சொல்றோம். மனைவி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கணவன், என் வீட்டுக்காரர் அப்படி சொல்றோம். அப்படி அர்த்தம் என்ன? சொந்தக்காரர் அப்படின்னு அர்த்தம் உலக பிரகாரமாக. ஆவிக்குரிய பிரகாரமாக என்ன அர்த்தம்? அந்த ஆத்துமாவை மீட்டவர், வாங்கினவர், விலைக்கிரயமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டவர். அந்த ஆத்மா வேறொரு வருக்கு உரியதல்ல. அதுதான் நாயகர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய நாயகர் என்ற அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆத்மா அவர் ஒருவருக்கே சொந்தமானது, அவர் ஒருவரே என்னுடைய தெய்வமாய் காணப்படுகிறார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்ப நமக்காக வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை சிந்தி மீட்டதான அவர் நல்ல மேய்ப்பன். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தேவனுக்கு அதை சொல்லப்படும் போது நம்மளை மீட்ட ஒருவருக்கே உரியதான டைட்டில் அது. அடுத்ததாக பாருங்க, மார்க் 14ஆம் அதிகாரம் 27 வாசிக்கிறோம். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதி இருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது சகரியா 13:7 தீர்க்கதரிசனத்துல சொல்லப்பட்ட வார்த்தை. அதை வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் கோட் பண்ணி இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக சொல்றாரு. என்ன சொல்றாரு? மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்காக ஜீவனை அவர் கொடுப்பார் என்று சொல்லி அர்த்தம். தன்னுடைய ஜனங்களுக்காக இந்த பூமியிலே ரத்தம் சிந்துவார் என்று சொல்லி அர்த்தம். அது எதற்காக? மந்தைக்காக, அவருடைய மந்தைக்காக ரத்தம் சிந்துவார். சரி, அடுத்ததாக அப்போஸ்தலர் 20:28 இப்படி வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 20:28 அப்போஸ்தலர்ஸ், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தையை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று வாசிக்கிறோம். நீங்க தேவன் என்று சொன்னால் எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பீங்க? தேவன், கேன் யூ டிஃபைன் காட்? தேவன் யார், பிதா யார் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பீங்க? அப்படிதான் ஆரம்பிப்பீங்க. ஏன்னா யோவான்ல இப்படிதான் வாசிப்பீங்க 4ஆம் அதிகாரத்துல. பிதா யார், தேவன் யார் அப்படின்னா, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறோர் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பிதா இப்படியாக தம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று
விரும்புகிறார் தானே. அப்ப தேவன் ஆவியா இருக்கிறார், நம்மை உண்டாக்கின பிதா ஆவியா இருக்கிறார். அவர் ரத்தம் சிந்த வேண்டுமானால் இந்த பூமியில எப்படி வரணும்? ஒரு சரீரத்துல அவர் வெளிப்பட வேண்டும். அந்த சரீரத்தை நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல அவர் என்ன பண்ணணும்? அடிக்க ஒப்பு கொடுக்கணும். அதுதான் அப்போஸ்தலர் எழுதப்பட்டிருக்கு. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால, இன்னொருவருடைய ரத்தத்தினால் அல்ல, வேறொருவரை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் அல்ல, தேவன் என்கிறவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபைதான் தேவனுடைய சபை. அல்லது அவர் வரும்போது வலது பக்கத்திலே நிற்கிறதான ஒரு கூட்டத்தை அது குறிக்கிறது. அதை மேய்க்கிறதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, கண்காணிகளாக வைத்திருக்கிறவர்கள் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.